அதாவது அதிமுக வந்து அமைதியாக தான் போயிட்டு இருந்தது, அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு. தேவையில்லாமல் வாலண்டரியாக போய் வழியில் ஏறினது தாவேக்கா. அதனால் இப்போ அதிமுக ஒரு பிரதான கட்சியாக இருந்த ஒரு கட்சி, அது எதிர்வினையாட்டுது. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து திமுக ஒரு ஆளுங்கிட்ட கட்சி, அதுவும் எதிர்வினையாட்டும். எல்லா கட்சிகளும் சேர்ந்து தாவேக்காவை வந்து ஒரு ஒரு இடத்துக்கு கொண்டு போவாங்க. அது நாட்டு மக்கள் பார்ப்பாங்க. ஏன் இதை நான் இப்படி பதிவு பண்ணுறேங்க அப்படின்னா, ஒரு வாக்கு வங்கி இல்லாமல், தேர்தலை சந்திக்காமல், வீட்டை விட்டு வெளியில் வராமல், ஒரு கட்டமைப்பு இல்லாத ஒரு கட்சி, அதை வந்து மறைப்பதற்காக இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, டெய்லி வந்து இபிஎஸ் அப்படி, ஸ்டாலின் இப்படி, அதுக்கப்புறமா வந்து மற்றவங்களை பற்றி நாங்கள் பேச விரும்பலை அப்படின்வாங்க. அப்புறம் பிஜேபியை பற்றி பேசும்போது கடந்து போவாங்க. அப்போ வெறும் வாய் சொல்லிலேயே அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே வந்து ஒரு கட்சி நடத்திட்டு அந்த விளம்பரத்தை வைத்து இப்போ இன்றைக்கி கூட பாருங்கள், இன்றைக்கி வந்து இப்போ நம்மளுமே வந்து பத்திரிகையாளர்கள் என்ன பண்ணுறோம், தாவேக்கா வந்து தேர்தல் அரசியலையோ இல்லை வாக்கு வங்கியை பற்றி நம்ம கேள்வி கேட்டால் அதற்கு பதில் இருக்காது. பட் மாறாக என்ன சொல்லுவாங்க, அவங்க சரியாக செய்யலை, இவங்க சரியாக செய்யலை. சரி, நீங்கள் என்ன பண்ணீங்க இந்த 4.5 வருஷத்தில்? உங்களுக்கு வந்து அரசியலுக்கு வரணுன்றது, அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, இப்போ வரி கட்டாமல் விட்டுருக்கிறீங்க, அவ்வளோதான் அது பண்ணியிருக்கிறீங்க. மற்றபடி தாவேக்காவை பொறுத்தவரைலாம் இன்றைக்கி கிட்டத்தட்ட இவர் டிடிவி தினகரன் சொல்லியிருக்காங்களே, தேர்தலில் நிற்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்றது தான். அதுதான் கள நிலவரமான ஒரு சூழல். அதாவது நிறைய பேர் வந்து 100 ரூபாய் 200 ரூபாய் ஃபார்ம் பண்ணும்போது நிறைய பேர் வாங்குவாங்க, அது வேறு விஷயம். வெற்றி விகிதாச்சாரம் அப்படின்னு பார்க்கும்போது அது எந்த அளவில் போகுதுன்னு பார்க்கணும். அதிமுக திமுக அப்படின்றதை தாண்டி தமிழகத்தில் வந்து இன்னொரு கட்சி வளரலாங்க, வர முடியாதுன்ட்டுலாம் கிடையாது. பட் அதற்கேற்ற கல அரசியல் அவங்க பண்ணுறாங்களான்னா அவங்களோட மனசாட்சியே அதுக்கு சான்று.